அக்கா அக்கா வாங்க, நைட்டி வாங்க வாங்க. நைட்டு போடுற நைட்டியை நாம பகல்லையும் போடலாம். 1 இதை ஈஸியா துவைக்கலாம். 2 நல்ல காத்தோட்டம் தான். 3 அடை எப்பவும் போடலாம். அக்கா அக்கா வாங்க, நைட்டி வாங்க வாங்க. டெய்லி நாம பகல்லையும் நைட்டியத்தான் போடுவோம். அக்கா அட அக்கா, அக்கா அக்கா வாங்க. என்னடி சின்ன பொண்ணு, என்ன வியாபாரம் இன்னைக்கு? வாங்க பாத்திமாக்கா, வாங்க வாங்க, வந்து நைட்டியை வாங்கிக்கோங்க. அட போடி, நான் போட்டிருக்க உடுப்பே நைட்டி மாதிரி தான் இருக்கு. எனக்கு எதுக்கு நைட்டி? மொத கஸ்டமர் நீங்க, இப்படி சொன்னா எப்படி? அட போடி, நைட்டியை பத்தி என்கிட்ட சொல்றியாக்கும். சே, ஃபர்ஸ்ட் கஸ்டமரே இப்படி திரும்பிக்கிட்டு போறாங்களே. இன்னைக்கு நம்ம வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. யாராவது வருவாங்களா என பார்த்திருந்தேன், நடு ரோட்டில் நான் காத்திருந்தேன். நைட்டி விக்கிறேன் நானும் இங்கே, வாங்க ஒரு நாயை காணும். நைட்டி விக்கிறேன் நானும் இங்கே, வாங்க ஒரு நாயை காணும். தெரியும் டீ தெரியும், நீ இந்த பேச்சு பேசும்போதே தெரியும் ஒரு நாள் இந்த நிலைமை உனக்கு வரத்தான் செய்யணும். ஐயோ பாவம், இது உனக்கு தேவையா? எனக்கு என்னடி நிலைமை, நான் நல்லா தானே இருக்கேன். இதோ இப்படி நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, இதை விட கேவலமான நிலைமைன்னு ஒண்ணு இருக்கா என்ன? அடைச்சி, நைட்டி கடை போட்டிருக்கேன் டி, ஆள் யாரும் வரலையே, கால் வலிக்குதேன்னு உட்கார்ந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? அது சரி, நடு ரோட்ல தான் இருக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? ஆமா, நான் நடு ரோட்ல உட்காந்து நைட்டி விக்கிறேன், நீ அமெரிக்காவுக்கு அதிபரா இருக்க பாரு. சே, சின்ன பொண்ணை கலாய்க்கு முன்னாடி 5 நிமிஷம் யோசிக்கணும், இல்லனா பதிலுக்கு நம்மள கலாய்ச்சிருவா போல. சரி, வந்ததுதான் வந்துட்டேன், மூஞ்சி தொங்க போடாம இந்த பக்கம் வா. என்னடி சொல்லு சொல்லு. வேற எதுக்கு? நைட்டிலாம் நல்லா ரகரகமா விதவிதமா இருக்கு, வாங்கி போட்டுக்கலாம்ல. ஆட போடி, என் மாமியார் கிளவி வேற திட்டிக்கிட்டே இருக்கு பாத்துக்க. எப்பா பாரு, பொம்பளையா அடக்க உடக்கமா சேலை உடுத்தாம ஒரே உடுப்பா நைட்டிய போட்டுக்கிட்டு திரியுதுன்னு. நானே இப்பதான் நைட்டியை மாத்திட்டு சேலையை போட்டு வந்திருக்கேன். நீ இன்னும் நைட்டி எதுனா என் மாமியார் என்ன விளக்கமாத்தாலே வெளுத்து விடும்போ. அடியே 4 முடி நாத்து, என்னடி சுத்த விவரம் கெட்டவளா இருக்க? இப்படி இருந்தா எப்படி நீ காலம் கழிக்க போற? ஏண்டி என்னாச்சு? என் மாமியாரை சமாளிக்கிறதுக்கு வேற எது வழி இருந்தா சொல்லு. இப்போ நமக்கு பாயாசம் வேணும்னா பந்தியில எப்படி கேட்போம்? பக்கத்து இலைக்கு பாயாசம் தானே, அந்த ட்ரிக்கே ஃபாலோ பண்ணிரு. நீ சொல்றது ஒன்னும் சரியா புரியலையே டி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அடியே, மாமியாருக்கு என்ன பிரச்சனை? நீ நைட்டி போடுறதானே, பேசாம உன் மாமியாருக்கு சேர்த்து ஒரு நைட்டியை போட்டு விட்டுரு. அதுவும் நீ நைட்டி சேமா எடுத்துட்டு போயிடலாம்ல, பின்னதுக்கு ஒண்ணு திட்ட போகுது. ஆட போடி, நான் நைட்டி போட்டாலே காலு கத்துது, அதுகிட்ட போய் நீங்க நைட்டி போடுங்கன்னு சொன்னமோ அவ்வளவுதான். என்னைய கள்ளத்துக்கு போட்டு கொன்னாலும் கொண்டு போடுண்டி, அம்மி குழவியத்துக்கு போட்டு கொன்னாலும் கொண்டு போடும். அடியே, உனக்கு விவரம் இல்லைன்னு சொல்லு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? ஆட போடி, ஆடுற மாட்டை ஆடி கறந்துடலாம், பாடுற மாட்டை பாடி கறக்கலாம். கால மாட்டுல என்னடி பால் கறக்க முடியும்? அடியே, நாங்கெல்லாம் மடுவுல பால் கறக்கிறவங்க இல்ல, மாட்டோட கொம்புலையே பால் கறக்கிறவங்க. அதான் மொட்டைமுனி நமிதா பாட்டி தானே உன் மாமியார், பின்னாடி போகுது பாரு. அவங்கள கூப்பிட்டு இப்ப நான் நைட்டி வாங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அடியே, அப்படின்னா சரிடி, நான் உன்கிட்ட 4-5 நைட்டி எடுத்துக்கிறேன்டி. உன் மாமியாருக்கு சேர்த்து ஒரு 4-5 மொத்தமா 10 நைட்டியே எடுக்க போற பாரு. எப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மனுஷன் இந்த வெயில நடக்க முடியுதா? எத்தே எத்தே, என்ன மருமவளே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்க வெயில்ல வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல, கருத்து பேர போற. சே, மாமியார்னா இவங்க தான்ப்பா மாமியார், மருமக மேல எம்புட்டு அக்கறையா பேசுறாங்கன்னு பாரு. சின்ன பொண்ணுதான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அட மொட்டைமுனி நமிதா கிழவி, வீட்டுல வெள்ளி எனக்கா நடந்துக்கிற என்கிட்ட வெளியில வந்து நல்ல மாமியார் வேஷமா போடுற. எது எப்படியோ இன்னைக்கு நைட்டி வாங்குறாளான்னு ஒரு கை பாத்திர வேண்டியதான். இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களை பத்தி. என்ன சொல்லிருப்பா? நாம வீட்டுல அவளை படுத்துற கொடுமையெல்லாம் வெளியில வந்து சொல்லிருப்பாளோ? உங்களை மாதிரி நல்ல மாமியாரு இந்த ஊர்லயே இல்லைன்னு சொன்னாலே. என் மருமவளே, என்ன பார்த்தா அப்படியா சொன்ன மருமவளே? ஆமாத்தே ஆமா. அது மட்டும் இல்ல, நீங்க அவளுக்கு மாமியார் கிடையாதான், இன்னொரு அம்மான்னு சொன்னான். என் மருமவளே, தங்க மருமவளே, உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே மருமவளே, என்ன பத்தி இப்படி எல்லாம் சொன்னியாக்கும்? என் தங்க மருமவளே, தங்க மருமவளே. ஆமாத்தே ஆமா.
இப்பதான் கேட்டேன், எப்பவும் நைட்டியை போட்டுக்கிட்டே திரிவாளே, என்ன இன்னைக்கு நைட்டி வேணுமான்னு கேட்டா வேண்டாமுங்க, சீலை உடுத்திருக்கியேன்னு கேட்டேன். உன் மாமியார் எதுவும் சொல்லிச்சான்னு கேட்டேன். சேச்சே, என் மாமியார் ஒண்ணுமே சொல்லல. நைட்டி போட்டா ஒன்றும் சொல்லாது, சுடிதார் போட்டாலும் ஒன்றும் சொல்லாது, எதுவுமே சொல்லாதுன்னு சொன்னான். அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படி சொன்னாலே என் மருமவ தங்க மருமவ எனக்கு கிடைச்சிருக்கா தெரியுமா? எம்மாடியோ சின்ன பொண்ணு நம்மளை விட டாப்பு டக்கரா பிட்ட போட்டு தாக்குதால. ஆனா நைட்டி வேணுமான்னு கேட்டா வேண்டாம் வேண்டான்றா. என் மருமவளே நைட்டி வேண்டாங்க, இந்த அடிக்கிற வெயிலுக்கு நைட்டி போட்டு நல்ல காத்தோட்டமா இருக்குல்ல, எடுத்துக்க மருமவளே. காசு வேணாலும் நான் தரேன் டி. என்னத்த சொல்றியே, நீங்க காசு கொடுத்து எனக்கு நைட்டி எடுத்து தரீங்களே, என்னால நம்பவே முடியலத்தே. நீ தானே மருமவளே சொன்ன, நான் ஒரு அம்மா மாதிரி அவகிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா மவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாங்க? அடே நம்ம போட்ட பிட்டு சும்மா நங்குற மாதிரி நச்சின்னு விழுந்திருக்கு போல. சின்ன பொண்ணு சூப்பர்டி, செம சூப்பரா போச்சு. ஆமா என் மாமியாரே நைட்டி எடுக்க வைக்க போற, என்ன அது எப்படிடி? இரு பாரு பாரு. என் மருமவளுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அத்தனை நைட்டியும் கொடுத்துரு, நான் காசை தரேன். அவ என்ன வருத்தப்படுதான்னா, அவ வருத்தமே வேற. அங்க பக்கத்து தெருவில் இருக்க அம்பச்ச மாமி அவங்க நைட்டி போடுதாங்களாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு காத்தோட்டமா இருக்குன்னு வீட்டுக்குள்ள நைட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். மேல தெரு நம்ம பரமசிவம் பொண்டாட்டி அந்த சுவாமி அவளும் நைட்டி தான் போடுதாலாம். அவளுக்கு உங்க வயசு இருக்குமில்ல. அடிக்கிற வெயிலுக்கு 50 பேரும் நைட்டி போட்டு வெயில தாழ்த்திக்கிட்டு இருக்காவ. எங்க அத்தை இப்படி சேலையோட கஷ்டப்படுத்தாவளேன்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. எங்க அத்தையே சேலையில கஷ்டப்படும் போது நானும் சேலையை உடுத்திக்கிட்டே கஷ்டப்படுதே, நைட்டி வேண்டாம்னா வேண்டாங்க. மருமவளே நான் சேலை கட்டதே நைட்டி போடலாம் தான், நீ வேண்டாங்கியோ? இப்ப என்ன உனக்கு? நான் நைட்டி போடணும், அடுத்த வீல நைட்டி போட்டு சந்தோஷமா இருக்காவ, நான் நைட்டி போடாம சேலையை கட்டி கஷ்டப்படுதேன்னு எனக்கு எவ்வளவு பாசமா நினைச்சிருக்க நீ. இப்ப இரு, நம்ம 2 பேருக்கும் சேமா நைட்டி எடுத்துருவோம் மருமவளே. என்னக்க சொல்றியே, நீங்களே என் கூட நைட்டி போட போறீங்களா? என்னால நம்ப முடியலத்த. என் மாவா சொன்னா அம்மா கேட்கணும்ல, நீ எல்லாத்தையும் நான் அம்மான்னு சொல்லி வச்சிருக்க. நான் சேலையோட கஷ்டப்படுதேனேன்னு வேற வருத்தப்பட்டிருக்கேன். எனக்காக இல்லாட்டாலும் நான் உனக்காக நைட்டி போடுதே மருமவளே, போடுதே. அட்டே கொஞ்சோண்டி ஐஸ் வச்சதுக்கே கிளவி உருகிட்டா. செமையா ஐஸ் வச்சோம்னா மண்டே போட்டுருவா போல தெரியுதே. சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு, நீ ஜகஜால கல்லாடிதான் போ. காட்டு காட்டு, உங்ககிட்ட எப்படி எப்படி நைட்டிலாம் இருக்குன்னு முத காட்டு. சிங்கிச்சான் கலர் கலரா சிங்கிச்சான் நைட்டி தானே சிங்கிச்சான், என்கிட்ட தான் இருக்குதான் சிங்கிச்சான். வண்ண நைட்டிங்க, மாடல் நைட்டிங்க, வாங்கிக்கோங்க நைட்டிங்க, சூப்பரா இருக்கும் நைட்டிங்க. ஆஹா நைட்டிங்க. ஐயா பாட்டையும் ஆட்டத்தையும் பாருடி, வாய முடிக்கிட்டு நைட்டியை காட்டுடி முக்கா மண்டை. சொட்ட தலைக்கு திமிர பாரு. மொட்டை முனி நமிதா இருடி, உனக்கு இன்னைக்கு நைட்டியை போட்டு விட்டுறேன். இதோ இந்த நைட்டியை பாருங்க. அளவு சரியா இருக்குமான்னு தெரியலையே எங்க அத்தைக்கு. என் மருமவளே சொல்லிட்டா, கொண்டா நான் இங்கனே போட்டு பாக்கேன். நடு ரோட்னா என்ன, சேலைக்கு மேலடி நைட்டியை போடுறதுக்கு என்ன பிரச்சனை? போடுங்க 2 பேருமே போட்டு பார்த்தே வாங்கிக்கோங்க. சின்ன பொண்ணு நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு நைட்டியை கொடுடி, நானும் போட்டு பார்த்தே வாங்கிக்கிறேன். அப்பாடா, என்னோட கஸ்டமர் வாங்காம போயிட்டீங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அடே கழுத கட்டா குட்டி சவரி, என்கிட்ட வந்து தானே ஆகணும். ஓவர் அவ சீன் போட்டீங்க, தன்னால வந்தது நம்ம பாத்திமாக்கா. ஏய் நாங்கெல்லாம் நைட்டி போட்டா எப்படி? விக்கிற நீ நைட்டி போட வேண்டாமா? வா நீயும் போட்டுக்கோ. அதுவும் சரிதான், நானும் நைட்டி போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரு வீட்டில் ஃபுல்லாவே நைட்டி தான் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் என்ன மாதிரி அதிகமாக நைட்டியை விரும்புறான்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணவங்க நேமெல்லாம் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.